Hello friends, இன்னைக்கு நம்ம இந்து தமிழ் கிச்சன்ல பார்க்க போறது பேசிக் ஸ்பாஞ்ச் கேக். அது எப்படி செய்யலாம்ன்றது இப்ப பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை, இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளார், மைதா ஒரு 200 grams, பவுடர் சுகர் வந்து 200 grams, பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கோங்க. நம்ம ஜில்லுன்னு இருக்க கூடாது, ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 200 grams எடுத்துக்கோங்க. 2 egg எடுத்துக்கோங்க. அப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து 1 tablespoon போட்டுக்கோங்க. அப்புறம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா அது 2 tablespoon போட்டுக்கோங்க. 1 pinch of salt. இதுக்கு மெஷரிங்க்கு தேவையான கப்ஸ் நீங்க ஏதாவது ரெடி பண்ணிக்கணும். இது 1 tablespoonக்காக இது வந்து கால், இது வந்து 1 tablespoon. இது வந்து உங்களுக்கு யூஸா இருக்கும். மெஷரிங் கரெக்டா இருந்ததுனால தான் உங்களுக்கு கேக் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டா நல்லா வரும். இந்த ப்ரொசீஜர்ல யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஓவனை நம்ம ஒரு 10 minutes ப்ரீஹீட் பண்ணிக்கணும். ப்ரீஹீட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 Fahrenheit நம்ம செட் பண்ணிக்கலாம். 355 செட் பண்ணிக்கலாம். இப்ப 355 செட் பண்ணிக்கலாம்னா அப்ப ஒரு 180 degree செல்சியஸ்க்கு நம்ம வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஸ்டார்ட் கொடுக்கலாம். ஒரு 10 minutes நல்லா ப்ரீஹீட் ஆகணும். நல்லா நம்ம பட்டர் தடவ போறோம். பேக்கிங் ட்ரே ஃபுல்லா பட்டர் தடவணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒட்டாம வரும். பட்டர் நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா பட்டர் தடவ போறோம். நல்லா சைடுல எல்லாம் தடவுங்க, அப்பதான் உங்களுக்கு ஒட்டாம நல்லா வரும். நல்லா பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தடவுங்க. தடவியாச்சு. அப்புறம் இந்த மைதா மாவு ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்து இப்ப நம்ம லைட்டா இதுல போட்டுக்கலாம். நம்ம போட்டாச்சு. அத நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா நல்லா இப்படி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் கேக் மிக்சிங்க எடுத்து ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்கும். முன்னாடியே ஆனா இந்த பேக்கிங் ட்ரேவை ரெடி பண்ணி வச்சாதான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆல் பர்பஸ் ஃப்ளார் நல்லா ஒரு ஜல்லடையில கொட்டிக்கணும். அப்புறம் பேக்கிங் பவுடர் நம்ம வச்சிருக்கோம்ல, அது பிஞ்ச் ஆஃப் சால்ட், இது மூணுத்தையும் ஒன்னா போட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்சு நம்ம அதை எடுத்துக்கணும். ஏன்னா சலிக்காம அப்படியே போட்டீங்கன்னா கட்டி கட்டியா இருக்கும். அந்த கட்டி கட்டியா இருக்கிறது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நல்லா ஓட்ட விழுந்த மாதிரி ஆயிடும் நம்ம பேக் பண்ணும் போது. அதனால நல்லா சலிச்சு நல்லா பவுடர் மாதிரி ஆக்கிக்கோங்க. நல்லா சலிச்சுக்கோங்க. நல்லா சலிச்சாச்சு. கட்டி இருந்ததுன்னா எல்லாத்தையும் உடைச்சு விட்டுட்டு நல்லா பவுடர் ஆட்டும் இப்படி நல்லா இருக்கணும். நைஸா இருக்கணும் உங்களுக்கு மாவு. அப்புறம்னா நல்லா இந்த எக்க நல்லா ஹேண்ட் மிக்சரால நல்லா இப்ப எலக்ட்ரிக் மிக்சரால நல்லா ஊட்டணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது எக் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மிக்ஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு நல்லா சாஃப்டா வரும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெனிலா 2 teaspoon ஆட் பண்ண போறோம். 2 teaspoon வெனிலா ஆட் பண்ண போறோம். 2 teaspoon வெனிலா ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு வெனிலா ஆட் பண்ணிட்டு லைட்டா கிரைண்ட் பண்ணிட்டு நிறுத்திடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான். இப்ப பட்டரையும் நம்ம
சுகரையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. பட்டர் சுகர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப எல்லாத்தையும் ஒன்னா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணணும். வச்சிருக்கிற பட்டரு அப்புறம் எக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் நல்லா. அப்புறம் ஆல் பர்பஸ் ஃபிளார், பேக்கிங் பவுடர், அப்புறம் 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட், இது மூணுத்தையும் நம்ம இதை நல்லா சலிச்சு வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நம்ம பேக் பண்ணலாம். அடுத்தது ரெடி ஆயிடும். இன்னும் உங்களுக்கு சீக்கிரமா ரெடி ஆயிடும். அவ்வளவுதான், சிம்பிள் இது. எல்லாத்தையும் ஒன்னா நம்ம ஆட் பண்ண போறோம். அடுத்தது எக் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம ஊத்தணும். இப்ப பாத்தீங்கன்னா இது ரெடி ஆயிருக்கு. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாதீங்க. அந்த கட்டி கரைகிற வரையும் மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு மேல மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிடும். அதனால இதாயிடும். ஹோல்ஸா நல்லா விழுந்துரும். அந்த கேக்ல நல்லா ஓட்ட ஓட்டையா விழுந்துரும். அதனால கொஞ்சம் கட்டி இல்லாத அளவுக்கு மட்டும் கிண்டுங்க. ரொம்ப நேரம் கிண்டிட்டு இருக்க கூடாது. கிண்டிங்கன்னா கேக்கு நல்லா வராது. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நானு கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் நீங்க மிக்ஸ் பண்ணாதீங்க. மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேக்கு நல்லா வராது. அவ்வளவுதான். இதை எடுத்து நம்ம இப்ப பேக்கிங் ட்ரேல போட்டு இப்ப குட்டியாச்சு. கூட்டிட்டு நல்லா சமமா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கோம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அந்த ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கிற ஓவன்ல இப்ப நம்ம வைக்க போறோம். இது ஒரு 30 மினிட்ஸ் வச்சா போதும். 30 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பாருங்க, உங்களுக்கு பேக் ஆயிருக்கும். நல்லா சாஃப்டா இருக்குங்க. நல்லா வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கு. இது ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். ஆறுனோனே எடுத்து உங்களோட பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சூடா டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஒட்டிட்டு நல்லா வராது. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கேக் ரெடி ஆயிடும். பாருங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. சைடெல்லாம் பாத்தீங்களா, நீங்க அந்த பட்டர்லாம் தடவி இருக்கிறது சைடெல்லாம் உங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுக்கும். ஈஸியா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இப்ப பாருங்க, இது நல்லா குக் ஆயிடுச்சான்னு நம்ம இப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படி குத்தி பாருங்க, இப்படி குத்தி பாருங்க. இது ஒட்டாம இந்த நைஃப்ல வந்துச்சுன்னா, நைஃப்ல எதுவுமே உங்களுக்கு இதாகல. அதனால உங்களுக்கு நல்லா குக் ஆயிடுச்சுன்னு. உங்களுக்கு குக் ஆகல அப்படின்னா திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ஹீட் பண்ணுங்க, சரியாயிடும். ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, அடியில தீஞ்சிடும். இதை நம்ம இப்ப எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்ப வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி பார்க்கலாமா? கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி பாருங்க.
இருக்கவே நல்லா சாஃப்டா இருக்கும். உங்களுக்கு நல்லா சூடா இருக்கு பாருங்க. உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு வெனிலா ஸ்பாஞ்ச் கேக். ரொம்ப நல்லா சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.